ஆழ்வார் நீங்க ஆட்டத்தை பாடுற கபிலாட்டி கோவிந்தா கோவிந்தான்னு கூப்பிடுங்க. தாலிகளை போன கோவிந்தா ஆசை பரவாயில்லடா. மச்சிச்சு மேல ஆசை கிடையாது. வந்திருப்பவர் கோவிந்தா. பேரு பரவாயில்ல பரவாயில்ல. ஏன்னா வந்திருப்பவர் கோவிந்தன். கோவிந்தன் கோவிந்தா 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 அப்படி கூப்பிடுறா. மச்சிஞ்சு நாமத்துல கோவிந்தா கூட நேரம் ஆகுண்டா. சுபச்சேமத்தோடு வாழ்ந்திருப்பாய். நீடோடி வாழ உனக்கு ஆசீர் கொடுத்திருக்கின்றேன். ஐயா வணக்கம். 16 செல்வம் பெற்று இன்புற்று வாழ கடவுள். ஐயா பரந்தாமா வாங்க ஐயா வணக்கம். இவன் ஆள் குளிர்த்த பார்த்தாதான் உன் எண்ணம் போல் அப்படி அல்ல. உன் எண்ணம் போல் வாழ கடவுள். ஐயா அது பாரு இன்னைக்குதான் பகவானே கும்பிட்டுக்கிறாங்க. இந்த லைட் எழுதி எல்லாத்தையும் கும்பிட ரவி, இச்சபையை பார்த்தால் எப்படி விளக்கம்? மாதா பிதா குரு தெய்வம் கல்வி கற்றுணர்ந்த கணதர்வான்கள் அமர்ந்திருக்கக்கூடிய நம்மை போன்ற நாடக பேராசான்கள், நாடக கலைஞர்கள், கலை ரசிக பெருமக்கள், தாய் தந்தை தமைக்கு அமர்ந்திருக்கக்கூடிய பெருத்த தேவசபை. இத்தேவசபையில் உள்ள அனைவருக்கும் இந்த சிறியவனின் 1 கோடி நன்றி கலந்த வணக்கம். ரவி, இது என்ன ஊர் ரவி? நம்ம தாத்திர வரக்கூடிய வடக்கு மேலூர். அதாவது நம் தாய் திருநாளாக விளங்கக்கூடிய வடக்கு மேலூர் கிராமம். ரவி, யாவர்க்குமாம் இறைவனுக்கோர் பச்சிலை, யாவர்க்குமாம் பசுவிற்கோர் வாயுரை, யாவர்க்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி, யாவர்க்குமாம் பிறர்க்கின்னுரை தானே. இது திருமூலர் எழுதிய திருமந்திர ரவி. இதனுடைய விளக்கம் எப்படி தெரியுமா ரவி? யாவர்க்குமாம் இறைவனுக்கோர் பச்சிலைன்னு சொன்ன பாரு. எப்படி ஒரு மனிதன் இறைவனுடைய அருளை பெற வேண்டும் என்றால் ஒரு வீட்டுல வசதி இருக்கும், சில வீட்டுல வசதி இல்லாம இருக்கும். நம்மளால ஆடம்பரமா சாமி கும்பிட முடியாது. அப்ப அந்த கடவுளுக்கு என்ன வைத்து வேண்டினால் அந்த கடவுளுக்கு அருள் கிட்டும் தெரியுமா? பச்சை இலைன்னு சொல்றாங்க பாரு ரவி. இந்த உலகத்திலே சாமி வகை எத்தனை ரவி? நாமும் போடுறவங்க அதுக்குதான் ரவி. ஒன்றும் கிடையாது. எம்பெருமானுக்கு துலபமாலையும், சிவபெருமானுக்கு வில்வேலையும், அம்மனுக்கு வேப்பிலையும், விநாயக பெருமானுக்கு அருகம்பில்லை. இதுதான் யாவருக்கும். எப்படி யாவருக்கும் இறைவனுக்கு ஒரு பச்சிலை, யாவருக்குமா பசுவிற்கு ஒரு வாயுரை. கடவுள் அருள் நமக்கு கிட்டணும்னா முதல்ல ஏற்கனவே ஜென்ம ஜென்மத்தில் செய்த பாவ புண்ணியமும் சரி, இப்போது நாம் செய்கின்ற பாவ புண்ணியம் போகணுமா? அப்ப பாவ புண்ணியம் போக என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? நீ ஒண்ணும் பண்ண தேவையில்ல. கோயில் இருக்குது பாரு பசு, இல்ல நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பசுக்கு ஒரு அவத்திக்கீரை கொடுத்தாவே நாம் செய்த முன்ஜென்மம் செய்த பாவ வினை அத்தனையுமே போய்விடுமா? ஆமா. சரி, பாவத்தை போய்கிட்ட புண்ணியம் செய்யணும்ல. புண்ணியம் செய்ய நீ வேற வேணும் பண்ண தேவையில்ல. யாராவது நம்மளுடைய வீட்டில் பசி என்று வந்து விட்டால் அவருக்கு நம்ம வீட்டுல வடை பாயசம் நீ சேர்த்து போட்ட நாம் உண்ணும் போது நம்ம வீட்டுல குழோ கஞ்சோ என்ன இருக்கின்றதோ அதை நம்மிடம் வந்து பசின்னு கேட்க இல்ல விருந்தினருக்கு உபசரிக்கிறது நம்ம வீட்டுல இருக்கிற ஒரு கைப்பிடி சாப்பாடு நாம சாப்பிடுற சாப்பாடு கொடுத்தா போதும். யாவருக்குமா உண்ணும் போது ஒரு கைப்பிடி, யாவருக்குமா பிறர்க்கின்னுரை தானே. எப்படி தெரியுமா? அந்த கடவுள் அருள் வேணும்ன்றதுக்காக ஊர் முழுக்க நாமத்தை போட்டுன்னு பூசையை போட்டுன்னு நான் கடவுளாலே சொல்ல தேவையா? மனதில் அந்த இறைவனை நினைத்திருந்தாலே போதுமா அந்த தெய்வத்தினுடைய அருள் கிட்டுமா? அப்பேற்பட்ட தெய்வ கடாட்சியம் புரிந்து நம் தாய் திருநாளாக விளங்கக்கூடிய வடக்கு மேலூர் கிராமத்தில் இருக்கக்கூடிய, ஏன்னா
நான் எனக்கு விவரம் தெரிஞ்சு இந்த ஊர்ல திருவிழா செய்யற மாதிரி எந்த ஊர்லயும் செஞ்சு நான் பார்த்ததில்ல. அதுலயும் வருடா வருடம் இவ்வளவு சிறப்பாக மக்கள் செய்யறதால கண்டிப்பாக மகிழ வேண்டியதுதான். அப்படி வடக்கு மேல கிராமத்தில் இருக்கக்கூடிய தாய் தந்தை தமக்கை ஊர் பெரியோர்கள் ஊர் பிரமுகர்கள் சின்னஞ்சிறியவர்கள் அனைவருக்கும் இந்த சிறியவன் இதயம் கடிந்த 1 கோடி நன்றி கலந்த வணக்கம். ரவி, இன்று எதற்காக ரவி நாடகம்? சரி, அம்மனுக்காக கூத்து. அதுதானே, அம்மனுக்காக. அங்கனமத்தாயே நீயும் எங்கள் குல தேவதையே, சிங்கமிதில் ஏறி வருவார். நீ பொங்கரவ பூசணியே திங்கள் குல வாசகி எங்கள் துயர தீர வரம் தருவார். ரவி, சக்தி ஒன்று சமயம் 16 காட்சியளிக்கக்கூடிய எப்படி நம்மளுக்கு இந்த அம்மனுக்கு அங்காளம்மன் என்று சொல்கிறேமே, அந்த மேல்மலையில் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த அங்காளம்மன் எப்படி மதம் கொண்டங்கர கரை மடித்தாய், ஐயா மதம் கொண்டங்கர கரை மடித்தாய், நீ மல்லார்ந்து மலையனூரில் படுத்தாய். அங்கு சிதம்பரநாதரோடு அங்கே சிதம்பரநாதரோடு கனக சபையில் எது பிள்ளையிலாடிய கரையே. ரவி, ஒரு மனிதனுக்கு பாவத்திலேயே பெரிய பாவம் எது தெரியுமா ரவி? பிரம்மகத்தி தோஷம் தான். இந்த பிரம்மகத்தி தோஷம் எதனால் ஏற்படும் தெரியுமா? பங்காளிகளை மோசம் பண்றது, தகாத செய்யக்கூடாத தவறை செய்வது, ஒரு பெண் பாவத்தில் வீழ்வது, ஒரு உயிரை கொல்வது, சேர்த்து போடுறது, கணக்கு எழுதும் போது ஒரு மூட்டை சேர்த்து போடுறாங்க. ரவி, நீ எறும்பா இருந்தாலும் சரிதானே, பெரிய உயிரா இருந்தாலும் சரிதானே, ஒரு உயிரை கொன்றால் நமக்கு பிரம்மகத்தி தோஷம் பிடிக்கும். ஒரு நல்லா இருந்த குடும்பம் படிப்படியா கீழே இறங்கினே வரணும் வச்சுக்க, அவங்களுக்கு பிரம்மகத்தி தோஷம் இருக்குது. அவங்க செய்யாத பாவத்தை செய்துட்டாங்க. அந்த பிரம்மகத்தி தோஷம் போகணும்னா நம்ம எங்க செல்ல வேண்டும் தெரியுமா ரவி? எத்திசை புகழும் முந்தன் உருவம், ஐயா எத்திசை புகழும் முந்தன் உருவம், நீ எடுத்த எங்களை வடிவோ. நீ சுத்திய மயானமெல்லாம் செத்தப்பின மாறி விட்ட ஜகத்தை படைத்த ஆண்டவன். ரவி, அந்த சிவபெருமானுக்கே பிரம்மகத்தி தோஷம் பிடித்து அந்த பாவத்தை நீக்கிய இடம் அந்த மேல்மலையில் அங்காளம்மன் ஆலயத்தில் தான். அந்த பாவமே அங்க போச்சு. அந்த மேல்மலை அங்காளம்மன் ஆலயத்துக்கு நாம எப்பொழுது செல்ல வேண்டும் தெரியுமா ரவி? அமாவாசை இரவில் மக்கள் கூடவும், ஐயா அமாவாசை மக்கள் இரவில் கூடவும், உங்கள் அருளால் சேகரிடம் பாடவும். அமாவாசை மக்கள் கூடவும், நான் சம்பந்தர்க்க முதலித்த சைவந்த தழைக்க வந்த சதுர்மறையோன் உன்னை நம்பிய தொழுதே நம்ம செம்பனவர் வாசகிய செங்கமல கண்ணன் சோழர். ரவி,
அப்படி பில்லி சூனியம் ஏவல் எதுவாக இருப்பினும் அமாவாசை அன்னைக்கு அந்த மேல்மலை அம்மனுடைய பாதத்துல போய் அந்த மண்ணை மிதிச்சுட்டு வந்தாவே போதும். நீ அங்கதான் போகணும்ல, அமாவாசைக்கு வீட்டுல அவங்க சுத்தி போட்டாவே போதும் அந்த அம்மனை நினைச்சுன்னு. அப்பேற்பட்ட வடக்கு மேலூர் கிராமத்தில் எப்படி கன்னிமார் அம்மனுக்கும் காத்தவராயன் அம்மனுக்கும் இந்த அம்மனுக்கு மாரியம்மனுக்கும் திருவிழா ஏற்பாடு செய்து அபிஷேக ஆராதனை செய்து ஓரிரு நமக்காக தாம்பலம் வாங்குகிறார்கள். அனைவருக்கும் மீண்டும் இந்த சிறியவன் 1 கோடி நன்றி கலந்து அப்படியா? ஆமா ரவி, ரைட் 9 மணி ஆகும். இச்சபையை நாடி வந்தேனே, என்ன ஆளை பார்த்தா எந்த ஊர் உங்க பேர் கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. எப்படி ஏழுமலை என்ன ஆளை பார்த்தா எப்படி என்ன பார்த்து ஒரு விளக்கம். சரி மூஞ்சி பார்த்தா புரிஞ்சுக்கிற இல்ல பணியர் வேற சட்டியாது அப்படி இல்ல. உங்க 2 பேரும் இந்த வார்த்தை என்ன தெரியும். சரி ஏழுமலை, இந்த பகவானுடைய போட்டோ எங்காவது பாத்துக்கிறியா? பகவான் போட்டோ பாத்துக்கிறேன். எங்க ஏழுமலை? மாதா கோயில் சரி சுருக்கமா வரேன்னு சொல்லிட்டேன். அதான ரவி, நான் ஆதி நாராயணமூர்த்தி வந்தேன். ரவி என்னங்க அவர்தான் இவரு, அவர்தான் அங்க இருக்கிறாரு. மலை மேல உட்காருகிறாரு பாரு, அவர்தான் அவர்தான் வந்து 7 மலை மேல 7 மலை மேல. ரவி ஐயா, அந்த திருப்பதி மலை மேல் வாசம் புரியக்கூடிய ஸ்ரீ நமோ நமோ நாராயணமூர்த்தி சந்தோஷம். ரவி, இந்த பாராகிய பூலோகத்தில் கண்ணனாக எதற்கு எப்பொழுது அவதரித்தேன் தெரியுமா? ரவி, தாது வருடம் ஆவணி மாதம் அஷ்டமி திதி ரோகிணி நட்சத்திரம் ரிஷப ராசி கம்சனுடைய சிறைச்சாலையில் வசுதேவருக்கும் தேவகி அம்மனுக்கும் 8ஆம் போராக எப்படி 8ஆம் போராக கண்ணனாக நான் ஜனித்தேன். வீட்டுக்கு போய் போட்டோம் 8ஆம் போராண்டா ஒரு வீட்டுக்கு போட்டு 8 மாதம் கூட அந்த வீடு போய் சீட்டு போட்டு விட்டு கேட்கிறேன். இப்ப வந்து 8 மாதம் அந்த சீட்டு எடுத்துட்டு ஒட்டு ஓட்டலாம் பாக்குறேன். வாங்கின கண்ணை கொடுக்காத ஒட்டு ஓட்டு என்ன கண்ணாடி கொடுத்தான் வாங்கின கண்ணை கொடுக்காதா ஒட்டு ஓட்டு என்ன கேட்ட பேர் கொடுத்தாங்க. மலையாட்டு நிக்கிறாரு காசு வாங்கிட்டு ஆமா எந்த கம்மியாட்டு கொடுத்தான்னு கேக்குறோம். வந்து கேட்பாங்க ஆயால பொட்டாட்டி கேக்குறான் பாருங்க. வந்து கேப்பியா? கேட்க மாட்டாங்க. வந்து கேப்பியா? கேட்க மாட்டோம். வாங்கினா கூட தூண்டி விட்டு போறான் கேள்றான்னு. ரவி, நான் கண்ணனாக இந்த பூலோகத்தில் அவதரித்தேன் சொன்னேன். நான் எதற்காக அவதரித்தேன் தெரியுமா? ரவி, இந்த பூமி பாரத்தை தீர்ப்பதற்காக என் தங்கை உமா பார்வதியின் கையில் இருக்கக்கூடிய அந்த உதிரி கபாலத்திற்கு உதிரி சாய்ப்பதற்காக நான் கண்ணனா பிறந்திருக்கிறேன். அதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும். இன்னைக்கு அதை விட ஒரு முக்கியமான வேலை இருக்குது ரவி. ஆமா ரவி, எனக்கு மகள் இருக்கின்றாள்.
எப்படி கருப்பா என்று சொல்லக்கூடிய கருப்பழகி எனக்கு மகள் இருக்கிறாள். என் மைத்துனர் காத்தமுத்துக்கு எப்படியாவது திருமணம் செய்து வைக்கணும். எப்படியாவது ஆமா சொல்லி ஆமா என் மகளை கட்டிக்கலாம் கண்டிப்பா. அதனால என் மகள் எப்படி கருப்பழகி சீக்கிரம் வர வைங்க. மகளான் சூரியனை போல் எப்படி கூட்டு வருவாங்க? அப்படியே வந்து உண்மையாட நிப்பாங்க. எங்க இருக்கீங்க? விடுகால ஆகி போச்சு. வேற எங்கேயாச்சும் போயிட்டியோ? நான் கோத்தூர் பீத்தங்க போகிறோம். இங்கதான் நிக்கிறோம். வணக்கம் வணக்கம் வணக்கம். சுகமாக வாழ்வாய் அப்படி சொல்லு. தீகாரிக்கு போறான்னு பார்த்தோம். நீ அம்மா வர்றிய அங்க டீல பால் இல்ல. அதுல பால் வேணுமா? வாங்கி போடலான்னு வந்தோம். இங்க கண்டுபிடி போடுற பசங்களா சுகமாக வாழ்வாய். இது பால் கறக்கிற பசுமாடா இது? வீட்டுல கண்டுபிடித்த மாடு கருத்து கொடுத்தா இது டீ கறக்கு என்ன போல சமயம் பார்த்தனையா எப்படி இருக்கு? சொல்லக்கூடிய நாங்க வண்ணத்தரம் சபை அறிவாலய சுத்த சபை சபைக்கு அது திருவிழா கோடி வணக்கம் விளக்கம்.
தம்பி வாங்க நம்மளையோ என்னடா ஆளை மாத்தி மாத்தி போறீங்க ஏற்கனவே பார்த்தா அது மாதிரி ஒரே ஆளு ஏற்கனவே பார்த்தா அது மாதிரி ஏற்கனவேவா எல்லாம் ஒரே குட்டியில ஒரு குக்கர்ல வந்த இட்லிக்கு தான் போறான். அப்படியா? ஆமா. ஐயா வணக்கம். என்னை விட்டு விடுத்து மறுக்க யார் இருந்து விளக்கம்? கருப்புதான் எனக்கு பிடிச்ச கலரு. அது அப்பா பிடிச்ச கலரு இருக்கட்டும். தம்பி யார் என்று? கருப்பழகி. கருப்பழகி. ஆமா. வருகந்தமே குடும்பம் நம்ம நாராயண இருக்கிறார். அப்பா அவருக்கு மகள் பகவானுடைய பொண்ணு. பாக்கும்போது தெரியல நல்லா பால்வாடி ஆரம்பம். அப்படி இருக்க சமயத்திலே பெருவை மங்கை மறந்து பருவத்தில் நடந்து விட்டேன். வயசு வந்துக்கிறேன் சொல்ல கல்யாணத்துக்கு மாப்பிள்ளை தேடுறாரு அப்பா. நாங்களாம் இருக்கும்போது எங்களை விட்டா நாங்க போய் தேடி வர மாட்டோமா? எதுக்கு மாப்பிள்ளையா? நீங்க பொண்ணுக்கு போய் தேடு. அதெல்லாம் போயிடுச்சு. இருக்கு அப்படி இருந்தாலும் தம்பி வரும்படி கட்டளை சீக்கிரம் சரி, என் மகள் கருப்பழகி வந்து சீக்கிரம் வருகாங்க. கண்ணே மகளே. அப்பா என்ன அப்பா தாத்தா அப்பா அப்பா உன் திருமலர் அடி அப்பா கருப்பழகி, உனது மகள் கருப்பழகி. அநேக கோடி வணக்கம் அப்பா. வணக்கம் வணக்கம் வணக்கம். சமத்தோடு வாழ்ந்திருப்பாள். அப்பா மகளே கருப்பழகி, அடி அரும்பு மல்லிகை கதமரத்தினமே என்னுடைய பாதத்தை சேவித்தபடியால் யாதொரு குறையும் இன்றி சுபச்சேமத்தோடு வாழக்கடவுள். அப்பா தங்கள் சித்தமிடு வாக்கியம் ஒரே ஒரு வார்த்தை. எப்படி அப்பா கேட்டால் தடை இல்லையே? கண்டிப்பாக. நீ ஆகி இருவரமணி திரு
சரி இந்த நேரத்திலே திடீரென்று பெண்ணை கருப்பழகி வா என்று அழைத்திருக்கின்றாய். என்ன காரணம் தம்பி? அம்மா, அப்பா உனக்கு உன் மாமனாக இருக்கக்கூடிய அம்மா இருக்காரு. காத்தமுத்துக்கு திருமணம் செய்ய வைக்கணுமா? அப்படியா? ஆமாமா. உனக்கு அவருக்கு நீ ஆமாமா. டேய், ரவி, ஒரே ஒரு கேட்கலாம் அப்பா என்ன மாப்பிள்ளை வேணும், கல்யாணம் செய்து வை அப்படின்னு கேட்கலான்னு இருந்தேன். நான் உன் தகுச்சேர்ந்த ஈத்து போக மாட்டேன். ஆமா, ஆனா அப்பா பேச்சு கிச்சு கூட தாண்டவே மாட்டேன். ஆறுமுகம், காத்தமுத்து என்று சொல்லக்கூடிய காத்தவராயன் மச்சானுக்காகவே என் பொண்ணை வளர்த்து வச்சுக்கிறேன். அவனுக்கே திருமணம் செய்து வைக்க வேண்டும். அதனால அந்த வேலையை நான் பாத்துக்கிறேன். அம்மா, அவன் மெட்ராஸ் பக்கத்துல ஓட்டாலே ஓடுவான்ப்பா. நான் பாத்துக்கிறேம்மா. நீ ஏமா கவலைப்படுற? நீ அரண்மனையில ஏதாவது செய்து நான் கொஞ்சம் வேலை வீட்டுக்குள்ள இருக்கிற மாமா வந்தா உள்ள அனுப்புறியா? கரெக்டா நீ போய் உள்ள போய் சோடிச்சு நிறு. ஆறுமுகம், ஆறுமுகம், மாமா வந்தா அனுப்புறியா? கண்டிப்பா மாமா வந்தா கண்டிப்பா. சரி, மாமா ஆறுமுகம் இல்லையா? ஆறுமுகம் சொல்லுங்க. அங்க பாத்தியா? அதோ பாருடா. ஆமா, அங்க பாருடா. அங்க பாரு, யார் வரது தெரியுதா? ஆறுமுகம், ஒண்ணு தெரியலையா? ரவி கூப்பிடு. ரவிக்கு தெரியுதான்னு கேட்போம். ரவி, வாடா, வாடா, வாடா. நான் எப்பதாங்க தாளக்கும் போய் அவன் எப்பதான் குடிச்சிட்டு வரான். ரவி, அது தூரமா தெரியுதா பாரு. ஒண்ணும் புரியலையா? அவன் இப்பதான் கலந்து குடிச்சிட்டு வந்துக்கிறான். லைட் வச்சுட்டு பாக்க தெரியலையா? யார் வராங்க தெரியுமா? ரவி, காத்து முத்து என்னை தேடி வாரா. ரவி, அதோ பார்த்தையா? என் மருமகன் காத்தமுத்து அதோ என்னை நாடி வருகின்றான். ரவி, ஏன் வருகிறான்? ஏன் வருகின்றான்? உன் மகளை கல்யாணம் பண்ண வரணும் தெரியலீங்க. இருக்கலாம் ரவி. கல்யாணம் பண்ண வரணும். ஆசை ஆசையா பொண்ணு அவனுக்காகவே வளர்த்து வச்சிருக்கேன். என் மனைவி திருமணம் செய்ய, என் மகளை திருமணம் செய்ய கூட வர்றாடா. ஆமா பகவானே, அவன் பொண்ணு கேட்க வரானா காய்ச்சி 2000 3000 கேட்க வரானான்னு ஒண்ணும் தெரியல. கிட்ட வந்தாதான் தெரியும் அவன் என்ன கேட்க ஆமா. அதனால எப்படி அவன் நீங்க இருக்க எதுக்காக வரான்னு பாப்போம். பார்க்கணும். நீங்க உள்ள இருங்க. இப்படியாக உருவத்தை மாத்தி மாத்தி பகவானை பார்க்க வேண்டும். பார்க்க வேண்டும். அப்படி என்று பணத்தை வாங்க வேண்டும் என்று அப்படி காட்சி வீடு பண்ணதான் யார் எங்கே சென்று விட்டார்? மெர்கூர் லைட் போட்டுக்கிறாங்க, டியூப் லைட் போடுறாங்க, கடுஞ்சிராங்க, தடமாறாங்க போறாங்க. வந்தாங்க நான் இருக்கிறேன். நீ இருக்கிற நடல புடுங்கின வழி அவரு நம்ம கிட்ட வேலை கத்துட்டு தான் போகணும். அவன் ஆம்பளை போயாகணும். முதல்ல நம்ம வேலை கத்துட்டு தான் போகணும்.
லைட் காட்டாங்க. ஐயோ வணக்கம் 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 இங்க நெஞ்சில கை வைக்காதப்பா. நாங்க மிஷின் ஓடுது மிஷின் 2 லட்சம் வச்சுக்கலாம் மிஷின் உள்ள இருக்குதா 2 லட்சம் அப்ப கை விட்டு எடுத்துக்கப்பா. அது என்ன பண்ணுறா என்னடா அது இது என்ன இது அதெல்லாம் ஒண்ணுமே சொல்லப்பட மாட்டான் ஓஹோ அவன் இனி அந்த மிஷின் வந்தவன் ஆமா மிஷின் பார்த்து அவனும் காலி காலி அதான் கூட வச்சு வரும் பாவம். கண்டு போடுறான். எல்லா மிஷினும் அதே தான். சரிடா சரி நாலு வருஷம் ஆத்தாக்கு வந்து ஆட்டு போனேன் ஆமா ஆத்தா கும்பிட்டுக்கிறேன் அந்த ஆத்தா தோடுக்கிறான் அதெல்லாம் வேண்டாம் சரி நான் யாரு ஆம்பள அதே எப்பா யார் இவரு ஆம்பளையா எனக்கு வெக்கமா இருக்கு ஆம்பளை பார்த்தா ஆம்பளைன்னு சொல்றாரு ஏண்டா கோவாக போறேன்னு நீ சொல்றேன். ஆம்பளையா கோவாக போறேன்னு சொல்றேன். என்னடா இது? இது எனக்கு ஒண்ணும் புரியல. அந்த பொண்ணு கேட்கலாம், அந்த பொண்ணு முன்ன பின்ன பார்க்காது. அதானே? இப்ப இந்த அவனுக்கு வேணும் இப்ப என்ன வேணும் அப்படி கேட்கலாம். ஏதோ திடீர்னு உடையது 2 பேருக்கு உனக்கு என்ன வேணும் இதான் பொண்ணுதான் இதா, ஒரு பாட்டு ஒண்ணு பாடு சினிமா பாடு சினிமா கோட்டை போய்க்குது ஆமா, ஒரு பின்னாலே கால கலப்பிக்கும். அக்கம் பக்கம் யாரும் இல்ல ஐயோக்கா, 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 ஐயோக்கா. ஆமாண்ணா நான் ஐயோ கேள்வி முடிச்ச மாதிரி அவன் கேப் மாதிரி அவன் தில்ல மாதிரி வந்துக்கிறவன் ஜாடு மாதிரி ஐயோ, நான் ஒண்ணு போடலாம் பாலக்குடி பாட்டு இசை அப்படியா அக்கம் பக்கம் யாரும் இல்ல வெட்ட கொள்ள தர இல்ல வந்த பொங்கல உனக்கு எத்தல் நான் தாண்டி சிங்கம் அக்கம் பக்கம் யாரும் இல்ல வெட்ட சொல்ல தர இல்ல வெட்ட வந்த பொங்கல உனக்கு எத்தல் நான் தாண்டி சிங்கம் நான் தாண்டி சிங்கம் சிங்கம், சிங்கம், ஆமா, சிங்கம். சிங்கம் அசிங்கம். அவர் என்ன நினைச்சுக்கிறீங்க? யார் இவரா ஆமா. இவரா அவரா இவரா அவரா இவரா அது போனவரே இது போன ஆயுதத்துக்கு ஆயிரத்துக்கு என்னடா இது இப்படி காட்டுமா, 1000க்கு எட்டாவது கயிறு அப்படி காட்டு. பழக்காட்டா பாக்கல அவளே இவளே அத்த மவள ஓ அடி போன டபரா கோவல ஓ அடி போன டபரா கோவல அடி போன கிடக்குது யார பாத்தீங்க பையா வேலை கழிக்கிறது அதை பத்தி உனக்கு தெரியாது மோசமானது. ஆபரேஷன் பண்ணி ஆமா. அதனாலதான் ஒரு அகை நான் கிட்ட கொடுக்க எட்டு வதிக்கிற மாடு. எட்டு அடிக்கிற மாடு தலைமை இருக்கட்டும் நம்ம பெத்தக்குடிவின் வர்த்தகள் வேண்டாம் ஆமா. இல்லையா அப்படி இருந்தால் இந்த விடியற்காலையில பார்த்தால் ஒரு அழகான பெண்ணாக வந்திருக்கின்றேன் அம்மா யாரு எந்த நாட்டை சேர்ந்தவர் உங்களுடைய பெயர் என்ன அதற்காக வந்திருக்கிற எம்மா. இந்த விளக்கம் புரியுமா நீ யாரு? சரி. எந்த ஊர்? உன்னுடைய விளக்கம். ஓய்யா. என்ன? போடா. எங்கள் முன்னணியார் சக்கரை.
போல